அம்மா, நான் நாகமணி என்ற நிழலை நான் லவ் பண்ணினேன். அவள் என்ன விரும்பலை, திட்டுறா. லைவில் வர நாகமணியா? அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது. ஃபேமிலி உமனை லவ் பண்ணுறது பெரிய தப்பு. புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் அறியாத வயசுனா அறியாத வயசு பொண்ணை பார்த்து கல்யாணம் லவ் பண்ணணும். கல்யாணம் ஆகி ஃபேமிலி புருஷன் கூட வாழற பொண்ணை பார்த்தா அந்த புருஷன் அவளை விட்டுட்டு அவன் எங்கே போவான் சொல்லுங்கள்? வயசானவோ எனக்கே ஏதோ போட்டாங்கன்னா, உனக்கு இந்த லைவ் தேவையா, செல்லை தூக்கி போட்டு உடைக்கிறேன், உனக்கு இந்த மாதிரி இந்த சேனல் தேவையில்லை, அப்படி இப்படின்னு வீட்டில் சண்டை போடுறாங்க. என் பிள்ளை பொண்ணெல்லாம் லைவுக்கு வரமாட்டேன்றாங்க. எவனா ஒருத்தன் ஒரு மெசேஜ் போட்டான். நான் சொல்கிறேன், அவன் டைம் பாஸ் எவனா போட்டு தொலைகிறான், அவங்க அம்மா அப்பாவை பேசுகிறான், கடவுளை பேசுகிறான், விட்டுடுன்னா. அது நாகமணின்ற பொண்ணு அருமையாக குடும்பம் பண்ண ஃபேமிலி குழந்தை குட்டிங்களோட வாழுது. அதெல்லாம் நீங்கள் தப்பு. நான் தப்போ சொல்கிறதுனா எடுத்துக்கினாலும் உங்கள் இஷ்டம், கரெக்டு சொல்கிறதுனால உங்கள் இஷ்டம் எடுத்துக்கோங்க. ஆனால் எனக்கு அது ஒத்து வராது. ஏன்னு கேளுங்க, ஒரு புருஷன் வாழ்க்கை சரியில்லை, புருஷன் சரியில்லை, புருஷன் விட்டுட்டான், செத்து போயிட்டான்னா அந்த பொண்ணெல்லாம் விரும்பலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். புருஷன் கூட வாழற பொண்ணை விரும்பினா குடும்பத்தையே கெடுக்கிறதுக்கு சமம். புரியுதுங்களா? தப்பான மெசேஜ் போடாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க, இனிமேல் பேசாதீங்க. நல்லது தான்.